டாப் 10 பெஸ்ட் பைக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜுக்கு கொண்டு போகிற மாதிரி இருக்கக்கூடிய பெஸ்ட்டான 10 பைக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த 10 பைக்ஸில் எந்த பைக் ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிறத வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற பைக்னு பார்த்தீங்கன்னா ஹீரோவோட கரிஸ்மா XMR அப்படிங்கிற இப்போ ஹீரோ ரீசெண்டாக லான்ச் பண்ண ஃபுல்லி ஃபேர்டு பைக். இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செம்மையான டிசைனில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஹீரோ. இந்த கரிஸ்மா XMR பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல பெஸ்ட்டான கான்ஃபிகரேஷனில் சூப்பரான ப்ரைஸில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபுல்லி ஃபேர்டு பைக் அப்படிங்கும் போது இந்த பைக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ட்வின் ப்ரொஜெக்டர் LED ஹெட்லாம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கான்ஃபிகரேஷனை பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஹீரோவோட கரிஸ்மா XMR அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃபுல்லி ஃபேர்டு பைக்கோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,73,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் அவைலபிளாக இருக்குது. இதோட ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,05,000 ஆன் ரோட் ப்ரைஸில் உங்களால் வந்து பை பண்ண முடியும். இந்த பைக்கோட இன்ஜின் அப்படின்னு பார்க்கும்போது 210cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்டு 4-stroke 4-valve DOHC மோட்டார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 25.5 ஹார்ஸ் பவரும் 20.4 நியூட்டன் டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 6-speed கியர்பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கில் அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச்சும் இருக்குது. இந்த பைக்கோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா 42 km/லிட்டர் மைலேஜும் டாப் ஸ்பீட் பார்த்தீங்க அப்படின்னா 140+ தாராளமாக போகும் அப்படிங்கிறது தான். இந்த பைக்கில் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக், டியூவல் சேனல் ABS வந்து அவைலபிளாக இருக்குது. சஸ்பென்ஷன் செட்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் 37 mm பார்த்தீங்கன்னா டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும் ரியரில் 6-step அட்ஜஸ்டபிள் மோனோ ஷாக் சஸ்பென்ஷனும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கோட சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா 810 mm, ஃபியூல் டேங்கோட கெப்பாசிட்டி 11 லிட்டர்ஸ் இருக்குது. கிளஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் இருக்குது. நேவிகேஷன் அவைலபிளாக இருக்குது. ப்ளூடூத் கனெக்ஷனும் கொடுத்துருக்காங்க. லைட்டிங் செக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்வின் ப்ரொஜெக்டர் LED ஹெட்லாம்ப்ஸ், LED டெயில் லேம்ப், LED இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக காலேஜுக்கு கொண்டு போகக்கூடிய இந்த கரிஸ்மா XMRல தாறுமாறான கான்ஃபிகரேஷனும் இருக்குது. சூப்பரான டிசைனும் கொடுத்துருக்காங்க. பர்ஃபெக்டான ப்ரைஸும் வந்து கொடுத்துருக்காங்க. டெஃபினட்டாக இந்த பைக்கை நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம். ரெண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா KTMோட டியூக் 200. KTM அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா ரொம்பவே டார்க்கியான பைக்காக இருக்கும். பார்க்கறதுக்கு சூப்பரான பைக்காக இருக்கும். ஏன்னா நல்ல வைப்ரண்டான கலர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட ப்ரைஸும் அதிகமாக தாங்க இருக்குது. இந்த டியூக் 200 பொறுத்த வரைக்கும் 1,93,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் 2023 மாடல் அவைலபிளாக இருக்குது. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் LED ஹெட்லாம்ப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட்டட் மாடலாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க 2023ல். இந்த பைக்கோட ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,30,000 ஆன் ரோட் ப்ரைஸில் பை பண்ணலாம். 199cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்டு 4-stroke 4-valve DOHC மோட்டார் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 25 ஹார்ஸ் பவரும் 19.3 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் 35 km/லிட்டர் மைலேஜும் டாப் ஸ்பீடு 142 km/h தாராளமாக போகும். ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக், டியூவல் சேனல் ABS வந்து அவைலபிளாக இருக்குது. 17-inch அலாய் வீல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. சஸ்பென்ஷன் செட்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் 43 mm WP அபாக்ஸ்லேருந்து USD ஃப்ரண்ட் ஃபோக்ஸும், ரியரில் அதே WP அபாக்ஸ்லேருந்து 10-step அட்ஜஸ்டபிள் மோனோ ஷாக் சஸ்பென்ஷனும் யூஸ் பண்ணியிருக்காங்க. 13.4 லிட்டர்ஸ் வந்து இந்த பைக்கோட ஃபியூல் டேங்கோட கெப்பாசிட்டி அண்ட் சீட்டோட ஹைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 822 mm வந்து கொடுத்துருக்காங்க. 155 mm கிரவுண்ட் கிளியரன்ஸும் அவைலபிளாக இருக்குது. டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அவைலபிளாக இருக்குது. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் ஹெட்லாம்ப் வந்து இந்த டைம் 2023 மாடலில் LED ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. LED டெயில் லேம்ப், LED இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. பில்லியனுக்கு கிராப் ரேல்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக KTMலேருந்து ஒரு பெஸ்ட்டான பைக்காக பை பண்ணணும்னு யோசிச்சிங்கன்னா காலேஜுக்கு கொண்டு போகிறதுக்கு டியூக் 200 ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பைக்காக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மூணாவதாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச Yamahaவோட R15 வெர்ஷன் 4. Yamahaவோட R15 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கும் மேலே இந்தியாவில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபுல்லி ஃபேர்டு பைக்காக இருக்குங்க. அதுக்கான மெயினான ரீசன் என்னென்னா இந்த பைக்கோட ப்ரைஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் கரெக்டான இன்டர்வெல்ஸில் இந்த பைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்டேட்ஸ் கொடுக்கறதா இருக்கட்டும், இல்லை நியூ ஜெனரேஷன் மாடல் லான்ச் பண்ணுறதா இருக்கட்டும், Yamaha பர்ஃபெக்டாக இந்தியாவில் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. R15 வெர்ஷன் 4ல் நிறைய புது கான்ஃபிகரேஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் டெக்னாலஜி எல்லாமே கொடுத்துருக்காங்க. R15 வெர்ஷன் 4 பொறுத்த வரைக்கும் 1,87,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் பை பண்ணலாம். ஆன் ரோட் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,20,000 ஆன் ரோட் ப்ரைஸில் உங்களால் பேஸ் வேரியன்ட் வந்து வாங்க முடியும். இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 155cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்டு 4-stroke 4-valve VVA டெக்னாலஜி இருக்கக்கூடிய SOHC மோட்டார் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 6-speed கியர்பாக்ஸ் இருக்குது. சைடு ஸ்டாண்ட் இன்ஜின் கட் ஆஃப் சுவிட்ச்
சுவிட்சும் வந்து கொடுத்துருக்காங்க. மைலேஜ் 40 km/லிட்டர் மைலேஜும் டாப் ஸ்பீட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 145+ தாராளமாக போகும். ஃப்ரண்ட் அண்ட் ரியர் உங்களுக்கு சிங்கிள் டிஸ்க் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. டியூவல் சேனல் ஏபிஎஸ் அவைலபிளாக இருக்குது. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ஸ் ரிப்பர் கிளட்ச், குயிக் ஷிஃப்டர்ஸ், அந்த மாதிரி நிறைய டெக்னாலஜியும் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கில் கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். லைட்டிங் செக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை ஃபங்க்ஷனல் எல்இடி ஹெட் லேம்ப்ஸ், எல்இடி டெயில் லேம்ப்ஸ், எல்இடி இண்டிகேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டெப் அப் சீட் தான் அவைலபிளாக இருக்குது. டிரான்ஸ்பரண்டான மீடியம் சைஸ் விண்ட்ஷீல்டும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. யூஎஸ்டி ஃப்ரண்ட் ஃபோக்ஸ், மோனோ ஷாக் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பிரேக்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக், டியூவல் சேனல் ஏபிஎஸும் வந்து அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக R15 வெர்ஷன் 4 நீங்கள் காலேஜுக்கு கொண்டு போகிறதுக்காக கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நாலாவதாக பார்த்தீங்க அப்படின்னா பஜாஜோட பல்சர் NS 200ங்க. NS 200 இன்னைக்கு இந்தியாவில் நம்பர் 1 நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டராக இருக்குது. அதுக்கான முக்கியமான காரணம் டிசைன் அண்ட் இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்வேன். 1,50,000 ரூபா எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் NS 200 அவைலபிளாக இருக்குது. ஆன் ரோட் ப்ரைஸ் 1,80,000 ரூபாக்குள்ளேயே ஆன் ரோட் ப்ரைஸில் உங்களால் வந்து பை பண்ண முடியும். இந்த பைக்கோட இன்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 199.5 cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கோல்டு இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 24.5 ஹார்ஸ் பவரும் 18.7 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. 2023 அப்டேட்டட் மாடலும் லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் 35 km/லிட்டர் மைலேஜும் டாப் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 140+ தாராளமாக போகும். ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக், டியூவல் சேனல் ஏபிஎஸ் அவைலபிளாக இருக்குது. 17 inch அலாய் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் சஸ்பென்ஷன் செட்டப் அப்சைட் அண்ட் ஃபோக்ஸ் ஃப்ரண்ட்லையும் ரியரில் மோனோ ஷாக் சஸ்பென்ஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கில் சைடு ஸ்டாண்ட் இன்ஜின் கட் ஆஃப் சுவிட்ச் இல்லை. அது மட்டும் இல்லாமல் நிறைய பெஸ்ட்டான கான்ஃபிகரேஷன் இருக்குது. அண்ட் இந்த பைக்கில் பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அண்ட் ஹாலஜன் ஹெட்லாம்ப் கொடுத்துருக்காங்க. எல்இடி டெயில் லேம்ப், எல்இடி இண்டிகேட்டர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. டெஃபினட்டாக நீங்கள் NS 200 இன்னைக்கு ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் கொண்டு போகிறதுக்கு இல்லை அண்டர் 2 lakhல ஒரு பெஸ்ட்டான பைக்கை நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னா NS 200 பர்ஃபெக்டாக இருக்கும். அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா ட்ரையம்போட ஸ்பீட் 400ங்க. என்னதான் நம்ம மற்ற எவ்வளவோ பைக்ஸை பார்த்தாலும் ட்ரையம்போட இந்த ஸ்பீட் 400 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தாறுமாறான பைக் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு நார்மலான பைக்கோட டிசைன் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த பைக்கோட பர்ஃபார்மன்ஸ், கம்ஃபர்டபுள், டெக்னாலஜி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. 2,33,000 ரூபா எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் கொடுத்துருக்காங்க. 2,77,000 ரூபா ஆன் ரோட் ப்ரைஸில் பை பண்ண முடியும். 398 cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கோல்டு 4-stroke 4-valve இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. பாஷ்ல இருந்து எலக்ட்ரானிக் ஃபியூல் இன்ஜெக்ஷன் வித் எலக்ட்ரானிக் த்ராட்டல் கண்ட்ரோலோட அவைலபிளாக இருக்கு. 40 ஹார்ஸ் பவரும் 38 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச்சும் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் 35 km/லிட்டர் மைலேஜும் டாப் ஸ்பீடு 160 km/h தாராளமாக போகும். டியூவல் சேனல் ஏபிஎஸ் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் அவைலபிளாக இருக்கு. யூஎஸ்டி ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் ஃப்ரண்ட்லையும் ரியரில் மோனோ ஷாக் சஸ்பென்ஷனும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் நீங்கள் சர்வீஸ் பண்ணால் போதும் அப்படிங்கிறத தான் ட்ரையம்ப் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கில் உங்களுக்கு ஃபியூல் டேங்கோட கெப்பாசிட்டி 13 லிட்டர்ஸ் அண்ட் சீட்டோட ஹைட் பார்த்தீங்கன்னா 790 mm வந்து கொடுத்துருக்காங்க. கிளஸ்டர் அப்படின்னு பார்க்கும்போது டிஜிட்டல் அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். லைட்டிங் செக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்இடி ஹெட்லாம்ப், எல்இடி டெயில் லேம்ப், எல்இடி இண்டிகேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக ட்ரையம்போட ஸ்பீட் 400 அப்படிங்கிற இந்த ஒரு ரெட்ரோ ரோட்ஸ்டர் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஆறாவதாக பார்த்தீங்கன்னா டிவிஎஸோட ரோனின் 225ங்க. ரோனின் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஸ்கிராம்லர் பைக்காக இன்னைக்கு இந்தியாவில் இருக்குது. நிறைய வேரியண்ட், நிறைய ப்ரைஸும் வந்து கொடுத்துருக்காங்க. பேஸ் மாடல் பார்த்தீங்கன்னா 1,49,000 ரூபா எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் கொடுத்துருக்காங்க. 1,75,000 ரூபா ஆன் ரோட் ப்ரைஸில் பை பண்ண முடியும். 225 cc ஆயில் கூல்டு சிங்கிள் சிலிண்டர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 20 ஹார்ஸ் பவரும் 20 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ், அசிஸ்டன்ஸ் ரிப்பர் கிளச்சும் கொடுத்துருக்காங்க. சைடு ஸ்டாண்ட் இன்ஜின் கட் சுவிட்சும் இருக்கு. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் டியூவல் சேனல் ஏபிஎஸும் அவைலபிளாக இருக்கு. 9 ஸ்போக் அலாய் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கில் 41 mm யூஎஸ்டி ஃப்ரண்ட் ஃபோக்ஸ், மோனோ ஷாக் சஸ்பென்ஷன்ஸ், இந்த மாதிரியான பெஸ்ட்டான விஷயங்கள் இருக்கு. 14 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். இந்த பைக்கில் நேவிகேஷன் அவைலபிளாக இருக்கு அண்ட் லைட்டிங் செக்ஷன் எல்லாமே எல்இடியில் கொடுத்துருக்காங்க. டெஃபினட்டாக ஒரு ஸ்கிராம்லர் பைக் நீங்கள் காலேஜுக்கு கொண்டு போகிறதுக்காக தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த டிவிஎஸோட ரோனின் 225 ஒரு பெஸ்ட்டான பைக்காக இருக்கும். ஏழாவதாக பார்த்தீங்கன்னா யமஹாவோட MT-15 வெர்ஷன் 2ங்க. இன்றைக்கி இந்தியாவில் காலேஜுக்கு கொண்டு போகிறவங்க மட்டும் இல்லாமல் எல்லாருமே லைக் பண்ணி வாங்கக்கூடிய ஒரு நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர்னா MT-15 வெர்ஷன் 2. ஏன்னா இந்த பைக்கில் ஒரு பெஸ்ட்டான விஷயம் என்ன அப்படின்னா கம்ஃபர்டபுளுங்க. நல்ல
இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, டெக்னாலஜி இருக்குது, கண்ட்ரோல் இருக்குது, சேஃப்டி, அதே மாதிரி யூனிக்கான டிசைன் அப்படின்னு எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க. R15 வெர்ஷன் 4ல் இருக்கக்கூடிய எல்லா கான்ஃபிகரேஷன் டெக்னாலஜிஸும் இந்த MT-15 வெர்ஷன் 2ல் இருக்குது. ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,71,000 ரூபா எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ்லையும், ஆன்ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,05,000 ஆன்ரோட் ப்ரைஸ்லையும் பை பண்ண முடியும். 155cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்டு 4-stroke 4-valve இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. 18.4 ஹார்ஸ் பவரும் 14.1 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6-speed கியர் பாக்ஸ், அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச், சைடு ஸ்டாண்ட் இன்ஜின் கட் ஆஃப் சுவிட்சும் இருக்குது. 40 km/லிட்டர் மைலேஜும் டாப் ஸ்பீடு 130 km/h வரும் தாராளமாக போகும். இந்த பைக்கோட பிரேக்ஸ்னு பார்த்தீங்கன்னா 282 mm சிங்கிள் டிஸ்க் ஃப்ரண்ட்லையும், ரியரில் 220 mm சிங்கிள் டிஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. ABS வந்து அவைலபிளாக இருக்குது. டியூவல் சேனல் ABS, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், 17-inch alloy wheels வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. சஸ்பென்ஷன் செட்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் 37 mm யூஸ்டு ஃப்ரண்ட் ஃபோக்ஸும், ரியரில் பார்த்தீங்கன்னா மோனோஷாக் சஸ்பென்ஷனும் கொடுத்துருக்காங்க. சைட்ஸில் இங்கே எக்ஸாஸ்ட், பிரேக்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக், டியூவல் சேனல் ABS, ட்ராக்ஷன் கண்ட்ரோல்னு சொல்லிட்டு பெஸ்ட்டான விஷயம் இருக்குது. பை ஃபங்க்ஷனல் LED ஹெட்லாம்ப்ஸ் வித் LED DRLஸோட கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு இந்தியாவில் ஒரு பெஸ்ட்டான பைக்காக நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டரில் வாங்கணும் அப்படின்னா யமஹாவோட MT-15 வெர்ஷன் 2 நீங்கள் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். 8வதாக பார்த்தீங்க அப்படின்னா பஜாஜோட பல்சர் RS 200. இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு ஃபுல்லி ஃபேர்டு பைக் அப்படின்னா RS 200. ஆனால் நீங்கள் இந்த பைக்கை பார்க்கறதுக்கு ரொம்ப பல்கியராக இருக்குது, ரொம்பவே பெருசாக இருக்குன்ற ஒரு ஃபீல் இருக்கும். ஆனால் இதோட டிசைனுக்கும் இதோட பர்ஃபார்மன்ஸுக்கும் சம்மந்தமே கிடையாதுங்க. டிசைன் எத்தனையோ பேருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். என்னதான் பல்கியரான டிசைனாக இருந்தாலும் இதோட பர்ஃபார்மன்ஸ், ரைடிங் கேப்பபிலிட்டின்னு வரும்போது தட்டி தூக்கிட்டு போகுதுங்க. RS 200 பார்த்தீங்கன்னா இனிஷியல் பிக்கப், டாப் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் கிட்டத்தட்ட RS, அதாவது KTMோட RC 200க்கு ஈக்குவலாக இந்த RS 200 இருக்குது. 173, அதாவது 1,73,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் உங்களால் வந்து பை பண்ண முடியும். ஆன்ரோட் ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா 2,05,000 ஆன்ரோட் ப்ரைஸில் பை பண்ணலாம். 199cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்ட் இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 24.5 ஹார்ஸ் பவரும் 18.7 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 6-speed கியர் பாக்ஸும் கொடுத்துருக்காங்க. மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா 35 km/லிட்டர் மைலேஜும், டாப் ஸ்பீடு 140+ தாராளமாக போகும். டியூவல் சேனல் ABS இருக்குது. ட்வின் ப்ரொஜெக்டர் LED ஹெட்லாம்ப்ஸ், கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ், டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், டிஜிட்டல் மட்டும் கிடையாதுங்க, டிஜிட்டல் அனலாக் கொடுத்துருக்காங்க. லைட்டிங் செக்ஷனும் சூப்பராக இருக்குது. ட்வின் ப்ரொஜெக்டர் LED ஹெட்லாம்ப்ஸ், LED டெய்ல் லேம்ப், LED இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டெப் அப் சீட், அதுவும் ஸ்பிளிட் சீட் இருக்குது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பைக்கில் கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. கண்டிப்பாக RS 200 நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். 9வதாக பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டோட ஹண்டர் 350. எவ்ரிடே யூசேஜுக்கு ஒரு ராயல் என்ஃபீல்டு பைக்கு தான் எனக்கு வேணும்னு யோசிச்சிங்கன்னா ஹண்டர் 350 நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஒரு பெஸ்ட்டான க்ரூசர் பைக்காக இருக்கும். இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 கலர்ஸில் அவைலபிளாக இருக்குங்க. டேப்பரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 கலர்ஸ், டேப்பர் ஒயிட், டேப்பர் ஹேஷ், டேப்பர் கிரே, ரெபல் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 கலர் இருக்குது. ரெபலில் பார்த்தீங்கன்னா ப்ளூ, ரெட், பிளாக், சில்வர் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 8 கலர்ஸில் இந்த ஹண்டர் 350 அவைலபிளாக இருக்குது. இந்த பைக்கோட ப்ரைஸ் 1,50,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸும், ஆன்ரோட் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,80,000 ஆன்ரோட் ப்ரைஸ்லையும் பை பண்ண முடியும். 350cc சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே சமயம் 20 ஹார்ஸ் பவரும் 27 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 5-speed கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. 35 km/லிட்டர் மைலேஜும், டாப் ஸ்பீடு 115 km வரும் தாராளமாக போகும். சிங்கிள் சேனல் ABSல இருந்து டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ், மோனோஷாக் சஸ்பென்ஷன், ட்வின் ப்ரொஜெக்டர் LED ஹெட்லாம்ப்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பைக்கில் கிடையாது. ஏன்னா LEDயே கிடையாது, ஹாலஜன் பல்ப் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும், ரியரில் ட்வின் ஷாக் அப்சர்வர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கில் நமக்கு முக்கியமான விஷயமா USB சார்ஜிங் போட்டிருக்கு. ஸ்டெப் அப் சீட் வந்து கொடுத்துருக்காங்க. பில்லியனுக்கு கிராப் ரேல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பெஸ்ட்டான ஒரு கான்ஃபிகரேஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கடைசியாக 10வதாக பார்த்தீங்க அப்படின்னா TVSோட Apache RTR 200 4V. இன்னைக்கு இந்தியாவில் TVS கிட்ட இருந்து ஒரு நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் நான் பை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் RTR 200 4V ட்ரை பண்ணி பார்க்கலாம். 1,47,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் அவைலபிளாக இருக்குது. இந்த அப்பாச்சி மாடலை பொறுத்த வரைக்கும் ஹைட் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க. நீங்கள் என்ன தான் ஷார்ட்டான ரைடராக இருந்தாலும் சரி, டாலான ரைடராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஏற்ற கம்ஃபர்டபுளான ஒரு ரைடை இந்த பைக்கால் வந்து கொடுக்க முடியும். இந்த RTR 200 4V பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,75,000 ஆன்ரோட் ப்ரைஸில் பை பண்ண முடியும். 197cc ஆயில் கூல்டு சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. 20 ஹார்ஸ் பவரும் 17 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ரைடிங் மோட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ரெயின், அர்பன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெஸ்ட்டான விஷயம் வந்து இந்த பைக்கில் ஸ்போர்ட்ஸ் மோட் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது. 5-speed கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. டெஃபினட்டாக இந்த Apache RTR 200 4V நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
ஓகே காய்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா டாப் 10 பெஸ்ட் பைக்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்காக என்னென்ன பைக்ஸ் பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம்.